ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். இஸ்கான்ல ஏன் பெரும்பாலானவங்க குடுமி வச்சுக்கிறாங்க? இது ஒரு பார்ப்பன வேடம் போட்ட மாதிரி இருக்கே. கிருஷ்ணர் மேல அன்பு கொண்ட பிற ஜாதிக்காரர்களும் கிடையாதான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க கேள்வியில 2 பாகங்களா இருக்கு. ஒரு பாகம் இந்த ஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடுமி எதுக்காக வச்சுக்கிறோம், இதுக்கு ஷிகான்னு பேரு, அந்த ஷிகான்றது எதுக்காக வைத்துக் கொள்கின்றோம் அப்படின்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இஸ்கான் என்ற இந்த உலக அமைப்புல எல்லாருக்கும் ஏன் இந்த பிராமணர்களுடைய வேஷத்தை அணிவிக்கின்றீர்கள்? இதுதான் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த ஷிகா அப்படின்றது என்ன அப்படின்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது உங்களுக்கு 2 விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று சாஸ்திர விதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது ஒரு பதில். 2வது நாம் எப்படி வாழணும் அப்படின்றதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த ஷிகாவை வைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாம் இந்த உடல் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த மனித பிறவியே கிடைச்சிருக்கு. நாங்கள் இந்த மனித பிறவி பெறுவதற்கான முக்கிய காரணமே இந்த உடல் நம்மை சார்ந்தது இல்லை, நாம் இந்த ஆத்மா, உடல்ன்றது ஒரு வேடம் அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த சிகை அலங்காரம், இந்த எல்லா விதமான அலங்கார விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த ஆத்மாவிற்கு நான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும், இந்த உடலை பேணி பாதுகாத்தால் நான் இன்பமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம மேற்கொண்டு 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 நம்மளை நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கோம். அப்போ அதை தவிர்ப்பதற்காகத்தான் என்ன பண்ணுறோம், இந்த ஷிகா மாதிரி வச்சுக்கிறோம். இதில் என்ன சொல்ல வரோம், அப்போ நாங்கள் கிருஷ்ணருடைய சேவகர்கள். அப்போ இது இந்த உடல் இல்லை, இந்த உடலில் எனக்கு இந்த அலங்காரங்கள் தேவையில்லை, இந்த அலங்காரங்கள்னால் நான் மாயப்படுவதில்லை. அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஷிகாரக்கே ஷிகா நாரக்கே ஏ காஷாய மாயார காஷாய. மாயான்னு சொல்லக்கூடிய இந்த பௌதிக வழக்கத்தினுடைய தாக்கம் தான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. இந்த மாதிரி நல்ல அலங்காரம் செய்வது, ஜிம்முக்கு போவது, மேக்கப் பண்ணுவது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், உடல் 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 உடல்னு மறுபடியும் மறுபடியும் நம்ம நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கோம். அப்போ இதிலிருந்து வெளியில் வருவதற்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உடலை சார்ந்த எந்த அடையாளங்களையும் நான் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. அடுத்தவர்கள் என்னை குறை சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்ன காட்டிக் கொள்கின்றேன், இந்த கண்டி மாலை இடுறோம், இந்த ஷிகா வச்சுக்கிறோம், இந்த திருமண் தவிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பார்த்த உடனே அனைவருக்கும் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துவதற்காக இருக்கின்றது. அப்ப இதுதான் இது முக்கிய காரணம். அப்ப இதுக்கு தான் ஷிகா வச்சுக்கொள்றோம். அதே மாதிரி யோக சூத்திரத்துல என்ன வருது அப்படின்னா, இந்த பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த யாரெல்லாம் யோக பயிற்சியில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல தான் அதிகமான அந்த எனர்ஜியோடைய தாக்கம் இருக்கு அப்படின்றது அந்த யோக சூத்திரத்திலேயே வரக்கூடிய விஷயம். அதனாலதான் அந்த ஷிகா இங்க மட்டும் விட்டுட்டு எல்லா இதில் வைக்காம மேலே மட்டும் வைத்துக் கொள்கின்றோம். இது ஒரு விதமான விஷயம். அப்போ நாங்கள் என்ன காட்டுறோம், கிருஷ்ணருடைய சேவகன் நான் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இந்த ஷிகா இருக்கு அப்படின்றது முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். நீ கேட்ட 2வது கேள்வி என்ன, ஏன் இந்த பிராமணர்கள் அணியக்கூடிய வேஷத்தை அடுத்தவரிடம் திரிக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டீங்க. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், சரி இந்த பிராமண வேஷம்னே வச்சுப்போமே, இந்த தோத்தி கட்டுவது, இந்த வேஷ்டி கட்டுவது, இந்த குர்தா அணிவது, இதெல்லாம் நமது இந்திய கலாச்சாரமாக தெரியலையா உங்களுக்கு? இப்போ நீ இதை அணியவில்லை அப்படின்னா, இன்னைக்கு பாருங்களேன், நான் வந்தேன் உங்களுடைய ஸ்டூடியோவுக்கு. அப்போ இங்கே பார்க்கக்கூடிய அனைவரும் எப்படி இருக்கீங்க, ஆங்கிலேயர்கள் போல இருக்கின்றீர்கள். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷர்ட் போட்டிருக்கீங்க, பேண்ட் போட்டிருக்கீங்க. இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரமா, நம்முடைய தமிழ் பண்பாடா? இது ஷர்ட்டும் பேண்ட்டும் அந்த ஊருக்காரங்க எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு தேவை அந்த கோட், அவங்களுக்கு தேவை ஒரு பேண்ட், அவங்களுக்கு தேவை ஒரு ஜீன்ஸ், அவங்களுக்கு தேவை ஒரு சிகரெட், அவங்களுக்கு தேவை ஒரு குடிப்பதற்கு ஒரு வைனோ என்னமோ. அப்ப நமது காலம் வேற, அவங்களுடைய காலம் வேறு, நம்மளுடைய சூழ்நிலை வேறு, அவருடைய சூழ்நிலை வேறு. அவருடைய நாட்டிற்கு தேவையான விஷயத்தை அவர் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து நாமும் என்ன பண்றோம், ஆடம்பரமாகி விட்டு அதுல ஒரு ஆக்கர்ஷணமாகி என்ன பண்றோம், அவங்களுடைய உடையவே நானும் அணிந்து கொண்டிருக்கோம். அப்ப இது 2ஆ கேட்கலாம். இந்த பிராமண வேஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிராமணர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் அது வெறும் ஜாதிய பாகுபாடா பார்க்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு வழிமுறைக்கான ஒரு அந்தஸ்தாக பார்க்க வேண்டும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றது அப்படின்னா, பிராமணன்றவன் யாரு அப்படின்னா, தன்னை உணர்ந்த ஒரு ஞானிதான் பிராமணன். அப்ப யார் ஒருத்தன் தன்னை உணர்ந்து விட்டானோ, வாழ்க்கை என்னன்னு புரிந்து கொண்டு விட்டானோ, வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிந்து கொண்டு விட்டானோ, அவனைத்தான் பிராமணன் அழைக்கணும். இஸ்கான்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா விதமான ஆன்மீக இயக்கங்கள்ல இஸ்கான் மட்டும்தான் இந்த வாய்ப்பை அனைவருக்கும் கொடுக்கின்றது.
நீ எந்த ஜாதியில பிறந்திருக்கலாம், எந்த ஊர்ல பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம், எல்லாரும் பிராமணர்கள் என்ற அந்தஸ்தை அடைய முடியும். எப்படி? அதற்குரிய நடைமுறையும் அதற்குரிய பயிற்சியும் அளித்து அவங்களை அங்க கொண்டு வரும். அந்த பயிற்சி அளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி சிந்தனைகள் வருவதில்லை. பிராமணர்கள் என்ற உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருகின்றார்கள். அப்ப நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்கள் பிராமணர்களாக வாழ வேண்டுமா அல்லது ஒரு ஆங்கிலேய நாயாக வாழ வேண்டுமா அப்படின்றது உங்களுடைய விருப்பம். நாங்க என்ன சொல்றோம், கிருஷ்ணனுடைய நாயாக வாழ்வது நல்லதா இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். கிருஷ்ணனுடைய நாயாக வாழ்வது ஷிகா வைத்துக் கொண்டு நான் கிருஷ்ணனுடைய நாய் இந்த மாதிரி ஒரு கடிவாளம் கட்டி கொண்டிருக்கின்றேன்னு காட்டிக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, அது எனக்கு பிடிக்கல, நான் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய வாழக்கூடிய ஒரு மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப வாழ்க்கையில என்ன தேவைன்றது நீங்க தான் முடிவு செய்யணும். நாம பகவானினுடைய சேவகனாக வாழ்வது நல்லா இருக்கா அல்ல மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சேவகனாக வாழ்வது நல்லா இருக்கா, அது நாம தான் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த வேஷம்ன்றது ஒரு ஜாதிய வேஷமும் அப்படி இல்லை, நான் எப்படி பார்க்கிறேன்னா ஒரு கலாச்சாரத்தின் வேஷமாக பார்க்கிறேன். இந்த கலாச்சாரம் தான் தமிழ் பண்பாடு. இன்னைக்கு நம்ம ஷூ அணிந்து வரோம், நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு வரோம், ஜீன்ஸ் போட்டு வரோம், எவ்வளவு உபாதைகள் அதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை போய் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. எல்லாம் அந்த ஸ்கின் ரேஷஸ்லாம் எதனால வருது? ஜீன்ஸ் போடுறதுனால வருது. எதனால நமக்கு காலில் நிறைய பேருக்கு தேவையில்லாத புண்கள் வருகின்றது? ஷூவை போடுறதுனால வருது. நம்மளுடைய கிளைமேட் எப்படி இருக்கு? நம்மளுடைய கிளைமேட்டுக்கு இதெல்லாம் உகந்த மாதிரி ட்ரெஸ்ஸா, உகந்த மாதிரி வடியக்கூடியதா? இல்லை. அப்ப நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல நாமளே நம்மளை கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். நமது கலாச்சாரம் என்ன, நமது பாரம்பரியம் என்ன, நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த உஷ்ணத்துக்கும் இந்த அட்மாஸ்பியருக்கும் எதை அணிவித்தால் நாம் எப்படி வாழ வேண்டும்ன்ற விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதை ஒரு ஜாதிய பாகுபாடாகவோ ஜாதிய திணிப்பாகவோ பார்ப்பது மிக மிக அவலமான நிலை, ஒரு கீழ்த்தனமான சிந்தனை நான் பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய உடைகள் எப்படி இருக்கு, முக்கியமாகவே நம்மளுடைய எதிர்பாலினை ஆக்கர்ஷணம் பண்ற மாதிரி தான் இருக்கு. நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, சட்டைகள் அணிப்பதோ அல்லது இந்த ஷார்ட்ஸ் அணிந்து கொள்வதோ அல்லது பெண்கள் தகுந்த ஆடைகள் அணிவதோ, எதற்காக அந்த மாதிரி அணிந்து கொள்கிறார்கள்? ஆண் பெண்ணை கவர்வதும் பெண் ஆணை கவர்வதற்காகத்தான் இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி இல்லை. நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு? பணிவை கொண்டு வரும் உடையாக இருக்கு. நாம் பணிந்து கொண்டு வாழ வேண்டும், நாம் எப்பொழுதும் அடக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆடைகளும் உடைகளும் தான் நாம வாழ்ந்து தடித்துக் கொண்டிருந்தோம். அதனால இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய தாக்கம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, நான் தான் பெரியவன், நான் தான் அழகானவன், நான் தான் அடுத்தவர்களை ஆக்கர்ஷணம் செய்வன், நான் தான் உலகத்திற்கே முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தை வளர்க்கக்கூடியதான் இருக்கு இந்த உடையும். அதனால இந்த உடையை அணிந்ததுனால என்ன ஆகும், எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்கிறோமே, அகங்காரத்தினுடைய விளிம்புனால தான் சண்டைகள் சச்சரவுகள் ஏன் இருக்கு, ஏன்னா அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அதனால அதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது இதன் மூலியமா நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ணருடைய நீங்க கேட்டீங்க இன்னொரு கேள்வி, இதை ஏன் நீங்க ஷிகா வைத்துக் கொள்கின்றீர்கள் அப்படின்னு. இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இது கிருஷ்ணருடைய பக்தர்களாக மாத்திய ஜாதிக்காரர்கள் இருக்கு இல்லையா அப்படின்ற கேள்வியும் வரும். கிருஷ்ணர் பிறந்ததே இடைக்குலை சிறுவனை தான் பிறந்தார், யாதவ குடும்பத்துல தான் பிறந்தார். யாதவ குடும்பம்னு சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய பாகுபாடு படி கிருஷ்ணனுடைய பாகுபாடு இல்லை, உங்களுடைய பாகுபாடு, இந்த சமுதாயத்திற்கு கூடிய தவறான சிந்தனையினுடைய பாகுபாடு எல்லாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது என்னவோ ஒடுக்கப்பட்ட சமூகமாக பார்க்கிறோம். அப்படிலாம் இல்லை. அவர் பிறந்ததே அப்படித்தான் பிறந்தார். அவர் ஒன்றும் பிராமண குடும்பத்துல பிறக்கலையே, அவர் ஒன்றும் உயர்ந்த தளத்துல பிறக்கலையே. ஒரு கிராமத்தில் இன்னைக்கும் போய் பாருங்க, விருந்தாவனம் எப்படி இருக்கு, ஒரு குக்கிராமம், அது சரியான வசதிகள் கூட இல்லை. இன்னைக்கு விருந்தாவனம் போனா பார்க்கலாம் நீங்க. அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்துல பசுக்களுக்கு இடையில, மாடுகளுக்கு இடையில, தன்னுடைய நண்பர்களுக்கு இடையில இடைச்சிறுவனாக வாழ்ந்துதான் வந்தார் அவர். அதனால கிருஷ்ணனுடைய பக்தர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. உடுப்பிக்கு போனீங்கன்னா கனகதாசர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம், நீங்க சொல்லக்கூடிய சமூகம் தான். அப்ப இது எல்லாமே முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பகவானினுடைய சேவகன் ஆகுவதற்கு ஜாதிய பாகுபாடே தேவையில்லை. பகவானுக்கு சேவை செய்வதற்கு ஜாதிய பாகுபாடே தேவையில்லை. பகவானுடைய அன்பனாக பக்தனாக மாறுவதற்கு நாம் எங்கிருந்து வந்தாலும் அவர் நம்மளை அரவணைத்துக் கொண்டு நம்மளை பக்தனாக ஏற்றுக்கொள்கின்றார். அதை சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன, உதாரணங்களும் நிறைய இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த ஜாதிய கண்ணோட்டத்துடன் கிருஷ்ண பக்தி ஒரு அணுகுவதுன்றது ஒரு தவறான கண்ணோட்டம். அதை தவிர்ப்பது நல்லது. ஹரே கிருஷ்ணா.